Good morning, champions. This is Professor Osprey from Government College of Technology. இன்னைக்கு சூப்பரான ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி தான் இது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா the excess pressure in droplet, ஒரு dropletல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும். என்ன given data அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து diameter. The excess pressure in a droplet of dia 0.002 meter dia வந்து கொடுத்துருக்காங்க. Another value to பார்த்தீங்கன்னா surface tension. Surface tension ஓட யூனிட் வந்து நியூட்டன் per meter. ஏன் அப்படின்னா surface tensionனா வந்து it is nothing but it is a force acting per unit length அப்படி சொல்லுவாங்க. It is நியூட்டன் per meter. ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன், லென்த் வந்து மீட்டர். அப்ப surface tension வந்து நியூட்டன் per meter. இல்லாட்டி என்ன surface tension என்ன சொல்லுவாங்கன்னா வேற மாதிரி எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா it can also be defined as surface energy acting per unit area. Energy நியூட்டன் மீட்டர், ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர், அப்போ அகைன் நியூட்டன் per மீட்டர். ஸோ இது surface tension பற்றி பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இங்கே கேட்ட surface tension பற்றி மட்டும் கேட்கல, எவ்வளோ ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும் கொடுத்துருக்காங்க ட்ராப்லெட். ஸோ எந்தெந்த மாதிரி கேஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மேபி ஜெட்டாக இருக்கலாம், ட்ராப்லெட்டாக இருக்கலாம், இல்லை பபுளாக இருக்கலாம். 3 கேஸ் தான். ஒரு கொஸ்டின் செட் பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா the excess pressure in droplet of dia surface சொல்றாங்க. இந்த ட்ராப்லெட்டுக்கு பதிலாக ஜெட் கேட்கலாம், ட்ராப்லெட்டுக்கு பதிலாக பபுள் கேட்கலாம். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் there is 3 possibilities. ஒரு ஜெட்டு கேட்கலாம், ட்ராப்லெட் கேட்கலாம், பபுள் கேட்கலாம். ஸோ ஜெட்டு ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும், ட்ராப்லெட், பபுள். ஸோ JDB அந்த சீக்வன்ஸாக ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம கேட்க போகிறது வந்து எக்ஸஸ் ப்ரெஷர் தான் கேட்க போகிறாங்க. ஜெட்டுனா என்ன அப்படின்னா ஜெட்டுக்கு வந்து 2 சிக்மா பை டி. அதே ட்ராப்லெட் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா இட் இஸ் 4 சிக்மா பை டி. பபுள் அப்படின்னா என்ன வரும்னா 8 சிக்மா பை. ஸோ இதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து சிக்மான்றது சர்ஃபேஸ் டென்ஷன், அது யூனிட் நியூட்டன் per மீட்டர்ல இருக்கான்னு பார்க்கணும், டயாமீட்டர் வந்து மீட்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நம்ம கேட்டிருக்குது ட்ராப்லெட். யூ ஹேவ் டு அப்ளை திஸ் ஃபார்முலா 4 சிக்மா பை டி. ப்ரெஷர் ஈக்குவல் டு 4 சிக்மா பை டி. ஸோ சிக்மா வந்து 4 இன்ட்டு 0.01, டி வந்து 0.002. ஸோ எப்பவுமே என்ன அப்படின்னா நம்ம இது இன்ஜினியரிங் இதில் மாற்றிக்கிட்டா நல்லது. 4 இன்ட்டு 1 இன்ட்டு 10⁻⁻², இது 2 இன்ட்டு 10⁻⁻3. அப்போ அடித்தா 2 வரும். ஸோ 10⁻⁻3 மேலே கொண்டு போனீங்கன்னா +3 ஆகும். +3னா 2 இன்ட்டு +3 -2 அப்படி போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 10, அப்போ 20. உங்களுக்கு என்ன யூனிட் வரும் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். 20 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். இப்போ நமக்கு இதுவே வந்து இது 20 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பபுள் வந்து என்ன ஆகும்னா 8 சிக்மா பை டி அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து பபுளாக இருந்தால் இந்த கொஸ்டின் வந்து 40 வரும். இது ஜெட்டாக இருந்தால் 10 வரும். ஸோ இதோட 3 ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2:4 அந்த ரேஷியோ தான் வரும் ஜெட்டு, ட்ராப்லெட்டோ, பபுளும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் திரும்ப நம்ம எதிர்பார்க்குற கொஸ்டின்ஸ். கேட்டில் நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க, இன்ஜினியரிங் சர்வீஸில் நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க. எங்கெல்லாம் வெரைட்டி இருக்கோ வெரைட்டி இருக்கிறதுல கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. இங்கே என்ன வெரைட்டி இருக்குன்னா இந்த கொஸ்டினை ஒரே ஒரு வார்த்தையை மாற்றினா அது வேற ஒரு கேஸாக மாறுது, இன்னொரு வார்த்தையை மாறினா வேற ஒரு கேஸாக மாறுது. ஸோ அதனால தான் வந்து எங்கே வெரைட்டி இருக்கோ அங்கே காம்படிட்டிவ் எக்ஸாமில் கொஸ்டின் வரும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவும் முக்கியம், இன்ஜினியரிங் சர்வீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் முக்கியம், இஸ்ரோ பாயிண்ட் ஆஃப் வியூ முக்கியம், டிஎன்பிசி, டிஆர்பி எல்லா எக்ஸாம்லையும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். சூப்பரான கேள்வியை பார்த்ததுக்கு நம்ம ரொம்ப இது பண்ணலாம், அப்ரிஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேஷியோவும் கேட்பாங்க 1:2:4. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.